டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாமா போண்டா போட முடியும் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு போண்டா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அப்படி என்ன வித்தியாசம் சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எப்பவும் நம்ம வாழைக்காயை வச்சு பஜ்ஜி தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி அதே வாழைக்காயை வச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் போண்டா போட போகிறோம். இந்த மாதிரி போண்டா கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கே இப்போவே இந்த போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து வாழைக்காய் போண்டா தான் பார்க்க போறோம். வாழைக்காய் நீங்க பஜ்ஜியில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு போண்டா பாட்டு பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம 5 வாழைக்காய் எடுத்திருக்கோம். 5 வாழைக்காயை லேசா மட்டும் வெட்டுங்க. இந்த முனைய லேசா போதும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி 5 வாழைக்காய் நம்ம வெட்டி தனியா வச்சுக்குவோம். இப்ப 5 வாழைக்காயும் நம்ம ஒரு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். சும்மா வாழைக்காயை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வாழைக்காய் போண்டாவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம், நல்லா பொடுசா. அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா நுறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து 2 பச்சை மிளகா மீடியம் சைஸ்ல, அதையும் உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சி, சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம். பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பூண்டு, அதை நல்லா பொடுசா வெட்டி வச்சிருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துடலாம். இது நல்லா அந்த எண்ணெயில நல்லா வதக்கி கொடுத்துக்கிடுவோம். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு போண்டாவுக்கு வந்து உருண்டையா உருட்டி எடுக்கணும். உருட்டி எடுக்கும்போது எண்ணெய் ரொம்ப பிசுன்னு வரக்கூடாது. அதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா விரவு நாக்கில் வெங்காயத்தை லேசாக ஒரு பாதி அளவுக்கு வதங்க விடுங்க போதும். ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 25 கிராம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நம்ம குழம்பு கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுட்டு அது ஒரு 25 கிராம் கூட உள்ளே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பச்சை பட்டாணி இருந்ததுனால கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். நம்ம வேற எதுவும் மசாலா சேர்க்க போறதில்ல, சாம்பார் பொடி தான், நம்ம வீட்டில் இருக்கிற தனி சாம்பார் பொடி தான், 1 டீஸ்பூனு. அதை இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க, லேசா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்க வரைக்கும் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து அதையும் நம்ம லேசா முணுக்கி வச்சிருக்கோம், அதையும் உள்ள போட்டுருங்க. மல்லித்தலை அதே மாதிரி ஒரு ஒத்த எடுத்து நல்லா பொடிசா வெட்டி வச்சிருக்கேன், அதே உள்ள சேர்த்துருங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் 2 விசில் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு உரிச்சு எடுத்துருங்க. இப்படி தட்டில் எடுத்து வச்சிருங்க. அப்புறமா 5 வாழைக்காயும் உரிச்சாச்சு. உரிச்சிட்டு அவிஞ்ச வாழைக்காய் எடுத்து நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துடலாம், இறக்கி வச்சிருக்க மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த அவிச்ச வாழைக்காயை எடுத்து அந்த மசாலாவில் நல்லா இந்த மாதிரி மசிக்கிற கட்டையை வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. இந்த மசாலாவிலே எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கொடுத்து நல்லா கிண்டி கொடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கரண்டியை போட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி தெரியும்னா கொஞ்சம் மசாலா எடுத்து சாப்பிட்ருங்க. ரெடியான உடனே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ருங்க, ஏன்னா முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிருக்கு நமக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு சிறுசாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு. இதே நம்ம ஊரில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடும் போது கோலிக்காய் சொல்லுவோம்ல, கோலிக்காயோட கொஞ்சம் பெருசு டாங்கியாம்போம், அதை வந்து டாங்கியான்னு சொல்லுவோம் விளையாடும் போது. அது மாதிரி அப்படியே எடுத்து அந்த கோலிக்காய் விளையாண்டவங்களுக்கு டாங்கியான்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக தயாராக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து போண்டாவுக்கு மாவு கரைக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், லைட்டாக ஸ்மெல்டான காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்ருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வெது வெதுப்பான எண்ணெய், நம்ம போண்டா போடுறதுக்கு வச்சுப்போம்ல அந்த எண்ணெய் தான். அதில்
ஒரு குழிக்கரண்டி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக கலந்து விட்டுருங்க. வந்து 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். வெயிட்டில் வந்து 300 கிராம் வரும். 300 கிராம் கடலை மாவை நம்ம இந்த கரைசலோட சேர்த்துடலாம். இதோட சேர்த்து ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு, எப்பயும் போல் சாதாரண பாக்கெட் பச்சரிசி மாவு தான், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த இருக்கிற தண்ணியிலேயே ஒரு தடவை நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி ஒரு 100 ml மட்டும் சேர்த்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்தா தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். மறுபடியும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பிஸ்கட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்த பிறகு அந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆமாம், அதாவது பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி. அப்படின்னா தான் நமக்கு அந்த மாவு வந்து நல்லா ஒட்டி அந்த மசாலா பாலோட சேர்ந்து நமக்கு கொஞ்சம் லேயர் நல்லா கிடைக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே இங்கே உருண்டைகள் தயாராக இருக்குது. நம்ம வாழைக்காய் மசாலா உருண்டை தயாராக இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் உள்ள ஒரு 10 எண்ணத்தை உள்ளே போட்டுருங்க. நம்ம முக்கி எடுத்து போட்டுடலாம். சரி, இப்போ எண்ணெய் நல்லா இந்த போண்டா இந்த சின்ன சின்ன உருண்டைகள் முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். ஆமாம், நல்லா சூடானா தான் அந்த நம்ம போட்ட உடனே நல்லா பொஸ்ஸுன்னு நல்லா ஒன்று போல் வெந்து வரும். அதே மாவில் குளிப்பாட்டிடுவோம். மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டின மாதிரி நல்லா தடவி அப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி ஓரத்தில் கோர்த்துட்டு அவ்வளோதான். இப்படி கோர்த்துட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வாங்க. எண்ணெயில் மெதுவாக இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த உருண்டைகள் வந்து என்னென்னா வந்து இந்த அளவுக்கு நம்ம சொன்ன அளவில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு அந்த உருண்டைகளை வந்து மாவில் போட்டு உடையாமல் எடுத்து இப்படி போட முடியும். நெழு நின்றுடக்கூடாது. மசாலா உருண்டை அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். எத்தனை உருண்டை அந்த எண்ணெய் பிடிக்குமோ அதுக்கு தக்கன முக்கிய உருண்டைகளை உள்ளே போட்டு அதுவாட்டில் எண்ணெய் அளவுக்கு அதுவாட்டில் நீந்திக்கிட்டே இருக்குது. நம்ம புரட்டவே வேண்டியதில்லை போல், அதாவது நீந்திக்கிட்டு இருக்குது. நல்லா வேகட்டும். அப்படியே நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு நல்லா ஒன்று போல் வேக வச்சு எடுத்துருவோம். நம்ம போண்டாக்கெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. லேசாக இந்த அளவுக்கு ப்ரௌனாக செவந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சலசலப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்க தான் செய்யும். முழுசாலாம் அடங்காது. ஏன்னா நமக்கு வந்து உள்ள மசாலா இருக்கிறதுனால நமக்கு மசாலா ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வேகிற டைமு தான். அவ்வளோதான். நமக்கு மாவெல்லாம் வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அப்படியே அரிச்சு எடுத்து எண்ணெய் வடிகட்டி தட்டில் அப்படியே போட்டுருங்க. தேவும் ஜொலிக்கும் போண்டா. அது போண்டான்னா வாழைக்காய் போண்டா. வாய் வலிக்காமல் திங்கிற வாழைக்காய் போண்டா இருக்க. அப்படியே பாருங்க, இந்த மாவு நல்லா வெந்து சூப்பராக அந்த நம்மளோட மசாலும் அந்த மாவு நல்லா எப்படி லேயராக அப்படியே புள்ளியாக வந்திருக்கா. அருமையாக இருக்கும். திங்க வாய் வலிக்காத போண்டாவை தின்னு தான் பார்ப்போமே நம்மளும். நம்ம போண்டா சூடாக இருந்தா ஒரு டேஸ்ட்டு, ஆறுனா அதை விட டபுள் டேஸ்ட்டு. ரொம்ப செம்மையாக இருக்குது. இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.